ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக சைக்கோ மாமாவோட நெக்ஸ்ட் பாட்டோட இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களில் பல்லாம் நான் பேசுகிற வடடு பெயிண்டரை மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வேறு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்கல்ல பல்லாம் இருக்கான். அவனுக்கு வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே, அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சாங்கிற மாதிரி பதட்டத்திலே இந்த மாதிரி நம்ம ஜின்னு பொறுமையாக கொண்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிற ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, ஜங்குக்கு வேர் பண்ணியிருப்பார்ல, ஷார்ட் போட்டுட்ருப்பார்ல, அந்த பட்டன்ஸ் ரிமூவ் பண்ணி ஜெஸ்ஸுக்கிட்ட கட்டாக இருக்க பிளேஸுக்கு கட்டு போட்டுருக்கிறது போட்டுட்டு ஜின்னு ரொம்ப ஷாக் ஆகி டேயை போட்டுட்டு என்னாச்சு என்னோடய ப்ரெட் இருக்குது மவுட்டை திறந்து சொல்லிட்டு இங்கே என்ன நடந்துகிட்ருக்குது, இது என்ன செஸ்ஸுக்கிட்டு இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக கட்டாக இருக்குது, அடி ரொம்ப பலமாக பட்டுச்சா என்ன ஆச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டையாங். நீ அவன் லைஃப்பில் இல்லாத வரைக்கும் அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான், எப்போ நீ அவன் லைஃப்குள்ளே வண்டியோ அப்படிங்கிற மாதிரி எப்படி ஜின்னு பேசினா பேக்ஸில் இருந்துக்கிட்டு தேவையில்லாத டாப்பிக்கை வச்சு எதுவும் பேசாத ஜின் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாட்டிட்டு நான் வந்து அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுவார். இந்த மாதிரி போனால் ஜின்னோட பேரண்ட்ஸ்க்கெலாம் கால் பண்ணி சொல்லிடுவார். இந்த மாதிரி சொன்னால் ஜேகப்பும் பேரண்ட்ஸும் கரெக்டாக அதே பிளேஸ்க்கு வேண்டாம். ஜங்குக்கு தான் இன்னும் கூட பயத்திலே உட்காந்துருக்காரு அண்ட் டாக்டர் படிச்சுட்ருக்காரு. பட் இப்போ அவன் ஜங்குக்கே பயங்கரமாக ஃபீவரு குடிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஃபீவரில் குடிச்சிட்டு இருக்க மூமெண்ட்டை ஒய்யை நோட் பண்ணிவிட்டு டே ஜங்குக்கா உன்னை சுற்றிட்டாண்டா நாங்கள் அத்தனை பர்சன்ஸ் இருக்கிறோம். டே ஜங்குக் நாங்கள் பேசுகிறது கேட்கலையா? டே ஜங்குக் என்னை பாருடா ஜங்குக்கா என்ன இவன் பிட்டு பிடிச்ச மாதிரியே உட்காந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓகே நீ இந்த மாதிரி ஷாக்கானா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே அதே ஷாக்கு தான். பட் ஜங்குக்கால தான் இன்னும் அந்த ரியாலிட்டி பொசிஷனுக்கு வர முடியல. அந்த மூமெண்ட்டே திங்க் பண்ணபடி அவங்கள கூட நம்ம ஜங்குக் பார்த்து அந்தளவுக்கு பயந்துருக்க மாட்டார். பட் நம்ம டேயப்பாட்ட பயந்தாம். அந்த பயத்தை அவருக்குள்ளே வச்ச பொசிஷன்லேயே ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக அப்படி தேறி வருது. இந்த மாதிரி தேறி வந்தால் கரெக்டாக அந்த ரூம்கிட்ட என்ட்ராகி என்னட்டுக்கு சுற்றி இருந்து அவங்ககிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இப்போ அவனுக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு ஒன்றும் ஆகலை, சும்மா ஏதோ அவனுக்கு எதுவும் சொல்லக்கூடாது. உடலில் எல்லாரும் கிளம்பி வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரூமுக்குள்ளே இருக்கிற அத்தனை பர்சன்ஸையும் ரூமை விட்டு வெளியே அனுப்பிட்டு கரெக்டாக ஜங்குக் பக்கத்தில் அப்படியே பொறுமையாக உட்காண்ட பொசிஷன்லேயே ஜங்குக்கோட ஃபேஸை அப்படியே கப்பான்னு வர அந்த மாதிரி கப்பானா ஜங்குக் பயத்துலேயே இருக்கிற அந்த மூமெண்ட்டை நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஜங்குக்கு வர பயங்கரமாக ஃபீவராக இருக்கா. அந்த மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு மெடிசன்லாம் போட்டுக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கு எதையுமே பேசாமல் டேயோட ஐஸை நோட் பண்ணிகிட்ருக்கு. இந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு லைட்டாக புஷ் பண்ணபடி டேயோட டைஸில் வச்ச பொசிஷன்லேயே ஜங்குக்கோட ஆரை சாஃப்டாக ரப் பண்ணபடி என்னாச்சு அங்கே நடந்த மூமெண்ட் எல்லாம் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதா என்ன? நீ எதுவும் டிஸ்டர்ப் ஆகிட்டியா ஜங்குக்? சரி, அந்த மூமெண்ட்டை பேட் ட்ரீமாக நினச்சி மறந்துரு, அது ஒரு ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கோ. இங்கே பாரு, நீ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எதுக்கு இவ்வளோ சைலண்டாக இருக்கிற? எப்போது எல்லாருக்கிட்டையும் கலக்கலன்னு பேசுவல்ல, உங்ககிட்ட இத்தனை பர்சன்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க, நீ ஏன் மவுட்டிட்ட இருந்து எதுவும் பேச மாட்டேங்கிற ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணபடி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி, நீ பாட்டு எதுவுமே ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஜங்குக்கு தான் என் கண்ணு முன்னாடி நீ அந்த மாதிரி அத்தனை பர்சன்ஸை அட்டாக் பண்ணிகிட்டு இருந்த, எப்படி மாமா அது ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி என்னால் திங்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணால் ஜங்குக்கோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ண பொசிஷன்லேயே ஜங்குக்கை லைட்டாக கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்க இந்த மூமெண்ட் இருக்கும். டேயோட டைஸில் இருந்த பொசிஷனில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜங்குக் ஸ்லீப்பும் ஆயிடுவார். இந்த மாதிரி ஸ்லீப் ஆனால் ஜங்குக்கை பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு டேடா ஸ்லீப்லாம் பண்ணலை, லீயை பற்றின இன்ஃபர்மேஷன், லீயோட மற்ற பாடி கார்ட்ஸு அவங்களோட டீட்டெயில்ஸுங்கிற மாதிரி அதை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி கலெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இன்ஃபர்மேஷனில் ஏதாவது ஒரு சின்ன க்ளூவாடு கிடைக்குமா, அதை வச்சு நம்ம மற்ற பர்சன்ஸை பிடிச்சிடலாமாங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம டேட்டிங் பண்ணிட்டு இருந்தா டியா சைடை தான் கட்டுது. டியாவும் பெட்டில் தான் இருக்காங்க. ஃபுல்லாக இண்டிமெண்ட்டாக இருந்திருப்பாங்க அந்த பொசிஷனில். டியா கரெக்டாக அப்படியே பெட்டை விட்டு எழுந்துக்கிட்டு அவளுக்கு வர கால் அப்படி பிக் பண்ணால் இந்த மாதிரி அத்தனை பர்சன்ஸையும் கில் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டியாவுக்கு ரொம்ப ஹாப்பியாகுது. என்ன சொல்கிற
ஆமாம் மேம். எனக்கு இப்போ தான் நியூஸ் கிடச்சிச்சு. ஒர்க் பண்ணிகிட்ருந்தாரு. ஒர்க் பண்ணிகிட்ருக்க சொல்ல திடீர்னுட்டு ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேருந்து வேகமாக கிளம்பி போனார், யார்கிட்டையும் எதையுமே சொல்லாமல். நான் கூட என்னமோ எதுவும் நினச்சி கொஞ்சம் பயந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் ஜெமினா சார் இந்த பிளேஸ்க்கு வந்தார். அவர் தான் பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. இந்த பிளேஸில் இந்த மாதிரி ஒரு டீம் பர்சன்ஸை அட்டாக் பண்ண போயிருந்துருக்கான். மற்றபடி ஒன்றும் கிடையாது, யாரும் டென்ஷன் ஆகாண்டாம். நம்ம சாருக்கு எதுவும் ஆகலை. அவர் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துடுவாருங்கிற மாதிரி இங்கே இருக்கிற எல்லா பர்சன்ஸ்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, லீயோட லெஃப்ட் ஹேண்டை கில் பண்ண அந்த மூமெண்ட்டுக்கு ஜெமினா சார் இங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேருக்குமே ட்ரீட் கொடுத்தாரு. அதனால தான் எங்களுக்கு தெரியும். வாவ், அவங்க ட்ரீட் கொடுக்கக்கூடாது, நான் தான் ட்ரீட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தியா திங்க் பண்ண பொசிஷன்லேயே இன்னும் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இரு. அந்த டே என்ன பண்ணிகிட்ருக்கான்ங்கிறது, அவன் என்ன ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கானோ அவன் என் பண்ணதுக்கு முன்னாடி அது எனக்கு தெரியணும். இந்த மாதிரி லேட்டாக சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிலவம். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த காலை கட் பண்ணா, என்னாச்சு தியா? எப்போதும் நான் தான் அந்த பர்சன்ட்ட பேசிகிட்டு இருப்பேன், நீ ஏன் இவ்வளோ வேகமாக டக்குன்னு எழுந்து காலை பிக் பண்ண? இப்போ அதனால என்ன பிரச்சனை டியா? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். ஹாப்பியாக இருக்கிறியா? எனக்கு புரியல, எதனால ஹாப்பியாக இருக்கிற? என் கூட இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிற மூமெண்ட்லையா, இல்லை வேற ஏதாவதா? ரெண்டுமே தான் அப்படிங்கிற மாதிரி டியாக்கு மேலே ஓவரானபடி கிஸ் பண்ண பொசிஷன்லையே அந்த லீயோட லெஃப்ட் ஹேண்டை டே அவன் பாடி கார்ட்ஸோட சேர்த்து ஃபினிஷ் பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிஸ் பண்ணுவாளா. இந்த மாதிரி கிஸ் பண்ணா டியாகிட்ட கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி, என்ன அவனோட பாடி கார்ட்ஸையும் சேர்த்து கில் பண்ணிட்டானா? ஆமாம், இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சானுங்கிற மாதிரி ஜங்குக்கு இங்கேருந்து கிட்னாப் பண்ணிட்டு போனதுலேருந்து எல்லாத்தையுமே டியா சொல்ல மட்டும் செய்யலை. டியா கிட்ட ப்ளே பண்ண பொசிஷனில் தான் இருக்கிறா. இந்த மாதிரி ப்ளே பண்ண பொசிஷன் எல்லாத்தையும் சொல்கிறது கேட்டு டியா ரொம்ப ஷாக் ஆனா. ஆனால் டியா இதுக்கப்புறம் டே என்ன பண்ணுவானுங்கிறத நீ 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 அப்படிங்கிற மாதிரி டே இதுக்கப்புறம் என்ன பண்ணுவானுங்கிறத திங்க் பண்ணுறத விட்டுட்டு நீ என்ன என்கிட்ட ப்ளே பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லட்டுக்கு அவள் வருவா. பட் பேச வர டியாவோட லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ண பொசிஷன்லேயே தேவையில்லாமல் அதில் நீ திங்க் பண்ணாட, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி 2 பேரும் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ண பொசிஷனில் இன்டிமேட்டாக இருந்தால் இங்கே கட்டாகி ஜங்குக் சேட்டை தான் இப்போ கட்டுட்டேன். ஜங்குக் அப்படியே பொறுமையாக பெட்டில் எழுந்து உட்காந்துருக்காரு. எப்படியும் அதே பொசிஷனில் இருக்க முடியாது, நம்ம கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் தான் மற்ற பர்சன்ஸ் அவங்கவுங்க ஒர்க்கை பண்ணுவாங்க. ஏன் நம்ம மாமனே ஹவுஸ்லேருந்து ஒர்க்குக்கு போவான், இல்லைன்னா ஜங்குக் 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 ஜங்குக்னு சொல்லிட்டு தனக்கு பின்னாடியே நடக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்டில் உட்காந்தபடியே அங்கே ஸ்டடி டேபிளில் உட்காந்துருந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கு நார்மலானதுக்கப்புறம் தான் அவர் ஹவுஸை விட்டு வெளியே போவாராம். அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி உட்காந்துருந்தான். கரெக்டாக அதே ரூமுக்குள்ளே ஒயன்ன்றாகி, ஜங்குக்கா காலேஜுக்கு ரெடி ஆகிட்டியா? நமக்கு இன்றைக்கி ஒரு சின்ன எக்ஸாம் கூட இருக்குது, நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஏதோ ஒரு மாதிரி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதை இன்றைக்கி அவங்க அந்த எக்ஸாமை இன்றைக்கி செஞ்சு காட்டணும். அந்த மூமெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் தயாராகிட்டியான்னு கேட்டால் நம்ம ஜங்குக்கு தான் தயாராகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னாட்டே தான் நேற்று நைட்டு முழுக்க எந்த புக்கையும் எடுத்து ரீட் பண்ணலையே, அது ப்ராக்டிக்கல்ங்கிறது ஸ்டடி ஒர்க் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் மட்டும் போடுங்கிற மாதிரி ஒயன் கரெக்டாக ஜங்குக்கிட்ட வந்துட்டு, என்னடா கிளம்பலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இதோ இப்போவே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்குமே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு. வர ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறாரு. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவர் காலேஜுக்கு போவார், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவார். அந்த மாதிரி போனால் இன்றைக்கி ஒரு ஹார்ட் சர்ஜரி மாதிரி. ஓகே, அது எப்படி பண்ணணுங்கிற மாதிரி தான் டாயை வச்சு சொல்லி கொடுத்துருப்பாங்களா, அதை இப்போ செஞ்சு காட்டணும். அந்த மூமெண்ட்டுக்கு எல்லாருமே அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க டாய், எல்லாருக்குமே ஒரு டாய் இருக்குது, அதை எப்படி பண்ணணுங்கிறத தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வயனும் ஜங்குக்கு தான் ஒரே டீமாக இருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு 2 பேரும் இந்த மாதிரி அவங்க சொல்லி கொடுத்தா கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருந்தா வயன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அப்படி பண்ணு இப்படி பண்ணு, இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணாடா இப்படி பண்ணுங்கிற மாதிரி அவர் ஃபஸ்ட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரோட ஒர்க் அவர் பண்ணிகிட்ருக்குற அந்த மூமெண்ட்டுக்கும் அந்த ப்ளேஸ் எல்லாம் அந்த ஸ்கின்னெல்லாம் கட் பண்ணுற மூமெண்ட்டுக்கும் கரெக்டாக வந்துருச்சுடா, இது வந்துருச்சுடா அப்படிங்கிற மாதிரி வயன் சிரிச்சுக்கிட்டே செஞ்சால்
இந்த மூமெண்ட்டை ஜங்குக் பார்க்குற அந்த பொசிஷனுக்கு ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சம் நார்மலாக இருந்தவர் போக போக அப்படியே ஜங்குக்கு சொட்டாக ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னாட்டே அட்டனை பர்சன்ஸ் அட்டாக் பண்ணது செஸ்ஸில் ஹிப்பில் நெக்லங்கிற மாதிரி சொருகிலாம் எடுத்திருப்பார்ல அந்த டெல்லாம் டிங்க் ஆகி டக்குன்னு அப்படி ஃப்ளோரில் உட்காருவாரா இந்த மாதிரி உட்காண்டா கத்தனை பொசிஷனில் ஒரு மாதிரி பயத்தில் அலாறின பொசிஷனில் உட்காண்டா அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ வெறும் ஷாக் ஆகி யாருக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி ஷாக்கிங்ல நோட் பண்ணா இங்கே சொல்லி கொடுத்துட்டு இருந்த அந்த பர்சனுமே என்ன ப்ராப்ளம் பயன் ஜங்குக் உனக்கு உங்கள் ரெண்டுத்துக்கு என்ன ப்ராப்ளம் ஏன் இப்படி கட்டுற அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஜங்குக்கிட்ட வேண்டா இல்லை வேணாம் வேணாம் வயன் அந்த மாதிரி பண்ணாட வயன் அப்படி பண்ணாட விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நான் என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன் சும்மா தானடா நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஷாக்லேயே வயன் என்ன மாதிரி நோட் பண்ணான். மாமா மாமா எனக்கு மாமா மாமான்ற பர்சன்ஸை மாமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு மாமானதுக்கப்புறம் நான் வயன் டக்குன்னு ஆன்சர் வச்சுருக்கேன் நைஃப் எல்லாம் டீக்கில் வச்ச வைக்கட்டிலேயே ஜங்குக்கு லைட்டாக ஆக்ட் பண்ணப்படி டே எதுவும் வளரிடாதடா அமைதியாருடா ஏன்டா இன்னுமாடா நீ அந்த மூமெண்டெல்லாம் திங்க் பண்ணிகிட்ருக்க என்ன இந்த மாதிரி சொல்கிற மாமா அந்த பர்சன்ஸை ஜங்குக்கா வாயை மூடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாயை க்ளோஸ் பண்ண படிக்கவும் அந்த மேமு கரெக்டாக வந்துருப்பாங்க ஜங்குக்கிட்டையும் ஒயின்கிட்டையும். என்னாச்சு ஜங்குக்கு லைட்டாக ஃபீவரு அதான் தலை சுட்டிருச்சு பொழுக்கு ஆனால் கீழே விழுற வேகத்தில் கத்திட்டான். நான் அவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் ஒரு மெடிசன் போட்டு கூட்டு வரேங்கிற மாரி ஜங்குக்கு அப்படி அங்கேருந்து எதையுமே பேச விடாத அளவுக்கு அந்த ரூமை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போய் கேன்டீன்லண்டா உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு ட்ரிங்க் பண்ணதுக்கு வாட்டர் வாங்கி கொடுத்துட்டு என்னடா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் நார்மலாக தானடா இருந்த நான் நார்மலாக தான் இருக்கிறேன் எங்கே நார்மலாக இருந்த அந்த பிளேஸில் நம்மளோட ப்ராக்டிக்கலே இப்போ வேஸ்ட்டாக போயிடுச்சு எல்லாருக்கும் மார்க் ஸ்கோர் ஆகிருக்கும் நமக்கு சரி டென்ஷன் ஆகக்கூடாது ஏன் இந்த மாதிரி பண்ணுற நான் என்ன பண்ணேன் நீ ஏன் அந்த மாதிரி கட்டுன என்ன மாதிரி ஜங்கு நீ இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ண நான் உன்னை அதுக்காக தான் அங்கே கூட்டிகிட்டு வந்தேன் இன்னுமே அந்த மூமெண்ட் எதையுமே உன்னால் மறக்க முடியல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்னால் அதை மறக்கவே முடியாது மறக்கிற மாதிரியே என்னோடய மாமா பண்ணியிருக்கான் அந்த பர்சன்ஸை ஜங்குக் அந்த பர்சன்ஸ் ஒன்றை கில் பண்ண ட்ரை பண்ணாங்க அந்த பிளேஸில் அவர் ஒன்று சேவ் பண்ணியிருக்காரு அதை மட்டும் திங்க் பண்ணு சும்மா தேவையில்லாதான் திங்க் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட என்னெல்லாமோ சொல்லி ஜங்குக்கோட மைண்டெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண பொசிஷன்லேயும் திரும்பவும் கரெக்டாக அந்த ரூம்குள்ளே வந்துட்டா எல்லாருமே அங்கே வந்து அவங்க ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிருப்பாங்க. அந்த மேம் தான் அப்படியே ஜங்குக்கையும் ஒயினையும் நோட் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே கால் பண்ணி அந்த மேம் கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டிருப்பாரு. ஆனால் இது ஜங்குக்கும் ஒயினுக்கே தெரியாது. டேயே இந்த மாதிரி கால் பண்ண மூமெண்ட்டுக்கு உங்களுக்கு நான் ஒரு 1/2 hour டைம் தரேன் இதை நீங்கள் திரும்பவும் பண்ண ரெடியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஒயின்மே ஹாப்பியாகி ஓகே மேம் 1/2 hour கூட எங்களுக்கு வேண்டாம் கொஞ்சம் ஹவர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கா தேவையில்லாத எதையும் திங்க் பண்ணாமல் வந்து நம்மளோட ப்ராக்டிக்கலை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கிற மாதிரி ஒயின் கரெக்டாக ஜங்கு கொண்டு வந்து விட்டு அந்த பிளேஸில் அவங்க மறுபடியும் அவங்களோட அந்த ஹார்ட் ஜெட் எப்படி பண்ணுவாங்களோ அதை செஞ்சு காமிச்சிட்டு இருப்பாங்களா இந்த மாதிரி அதை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம ஜங்குக்கு டவுட் இன்னும் அதிகமாகுது. எக்ஸாம்ஸே முடிஞ்சிடுச்சு இங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாரும் போயிட்டாங்க. எப்படி இந்த மேம் சின்னதாக ஒரு கொஸ்டின் கேட்டாலே அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாட்டா கண்டமேனிக்கே திட்டுவாங்க. டயட்டை கீப் அப் பண்ணணும்பாங்க. 1 minute கிளாஸ் ரூம்க்கு லேட்டாக வந்தால் அந்த பிளேஸில் 1 hour ப்ரீட் அந்த ப்ரீட் எண்டாகட்டி கிளாஸ் ரூமுக்கு வெளியே விட்டுருவாங்க. நமக்கு என்ன இவ்வளோ ஃப்ரீயாக திரும்பவும் நீங்கள் எக்ஸாம் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு டைம் தரேங்கிறாங்க. என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு திங்க் பண்ணால் இப்போது நான் அந்த மேம் தான் நீங்கள் சொன்ன மாதிரிக்கே நான் அவங்க 2 பேரும் திரும்பவும் அவங்களோட எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ண வச்சுருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம். சரி உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் தேவைப்பட்டா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாரி என்ன மாதிரி பேசிவிட்டு அப்படியே அந்த காலை கட் பண்ணால் நம்ம ஜங்குக்கும் இனிமேல் அந்த ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த மேம் கிட்ட எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே அந்த ரூம் மட்டும் வெளியே வந்தால் ஒயினுக்கு ஹாப்பினா ஹாப்பினஸ்லேயே எங்கே இந்த ப்ராக்டிக்கல் மிஸ் ஆயிருமோங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஹாப்பினஸில் அவர் ஜம்ப் பண்ணபடியே வேண்டாம் ஜங்குக்கு டவுட்டுக்கு மேலே டவுட்லேயே வராரு.
எங்கேயோ ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. ஆனால் அதை எதையுமே திங்க் பண்ணவே இவ எவ்வளோ ஜாலியாக போகிறா பத்தியா. சரி விடு. ஆனால் இதில் ஏதோ ஒரு சின்ன மூமெண்ட் தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் திங்க் பண்ணபடியே வந்தா. கரெக்டாக அதே பிளேஸ்க்குள்ள நியூவாக ஒரு சீப் டாக்டரா அந்த ஜான் என்ட்ராகிறான். என்ன மாதிரி என்ட்ரான ஜான் கரெக்டாக ஒயனையும் ஜங்குக்கையும் நோட் பண்ணுறான். ஜங்குக்கை பார்த்ததோடையே ஜங்குக்கோட பிக் வந்து அந்த பாடி கார்டு கொண்டு வந்து காமிச்சிருப்பான். இதான் டேயோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி. அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லேயே வர மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கை லைட்டாக இடிக்கவும் ஜங்குக்கு டென்ஷன் ஆகிடே கண்ணை எங்கடா வச்சுட்டு போகிற, கண்ணு தெரியாடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் திரும்பி திட்ட. ஆமாண்டா கண்ணை எங்கடா வச்சுட்டு போகிற, என்னடா அவனை இடிக்கிற, அவனை இடிச்சா அப்படிங்கிற மாதிரி அவனை டச் பண்ணால் உனக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்து தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்ல வேண்டாம். ஒயனை பாட்டு அப்படி நம்ம ஜங்குக்கு மறைக்கிறாரு. சரிடா கொஞ்சம் பில்டப் பண்ணலான்னு பார்த்தா உடனே டென்ஷன் ஆகி என்ன பாட்டு மறைக்கிற, அங்கே பாட்டு முறடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஃபேஸை திருப்பவும் ஜங்குக்கு அப்படியே கடுப்புலேயே அந்த பசண்டை நோட் பண்ணால் அவர் டாக்டராக வந்துருக்கார்ல அந்த ஜானுங்கிற பர்சன்ட். அந்த மூமெண்ட்டுக்கு நான் இந்த பிளேஸ்க்கு நியூவாக சீப் டாக்டராக ஒர்க்கு சேஞ்ச் ஆகி வந்துருக்கேன். எனக்கு சரியாக நீங்கள் பண்ணுறத நோட் பண்ணலை. இடிச்சதுன்னு தப்பாக இருந்தால் சாரி வேணா கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்குறத பார்த்துட்டு என்னது சீப் டாக்டரா ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஒயன்னா நீங்கள் பாருங்கள் டாக்டர் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்கன்னு என்னோடய மேம் கிட்டலாம் எதுவும் சொல்லிடாதீங்க, அப்புறம் மார்க்கில் கையை வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஒயன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு ஜங்குக்கு டென்ஷன் ஆகி இடிச்சிட்டு சாரி கூட சொல்லாமல் அவன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான், அவன்கிட்ட என்னடி உனக்கு பேச்சு அப்படிங்கிற மாதிரி என்னடா ஆன்சை ஹோல்ட் பண்ண அப்படிங்க ரெண்டு பொண்ணா டே மார்க்குடா மார்க்குன்னு கேட்டா ஜிமினா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். என்னடே இந்த மாதிரி இந்த பர்சன்ஸ் நம்மளாம் பிளாக்மெயில் பண்ணாங்கன்ட்டு ஏன் மாமான்ட்ட சொன்ன ஆகாடா. நமக்கு என்ன ப்ராப்ளம் ஆனாலும் சரி ஜிமினாக்கிட்ட மட்டும்தான் சொல்லணும், தேட்டை சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னான். ஏன் மாமா என்றானதை ஒருக்கு குயிக்காக முடிஞ்சிருமே. சொன்னால் புரியாதாடி, ஏன்ட்டு ஏட்டு பேசுகிற, இப்போல்லாம் வர்ற நம்ம சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் என்னை எடுத்து பேச நிறைய கற்றுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கும் வயனே இந்த மாதிரி ஃபைட் பண்ண பொசிஷன்லேயே போனால். ஜான் தான் கரெக்டாக லீக்கு கால் பண்ணி நான் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டேன் பாஸ், ஜங்குக்கே மீட் பண்ணிட்டேன். ஜங்குக்கு மீட் பண்ணது மட்டும் இல்லை, கண்டிப்பாக கூடிய சீக்கிரமாகவே நீங்கள் சொன்ன மொத்த ஒர்க்கையும் நான் பண்ணிட்டுருவேன். ஜங்குக்கா இங்கேருந்து அவனாவே நம்ம பிளேஸ்க்கு வர மாட்டி மொத்த ஒர்க்கையும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி என்ற காலை கட் பண்ணால் லீ ரொம்ப ஹாப்பியாகிறான். இந்த மாதிரி ஹாப்பியானா இப்போ டே சைடை தான் காட்டுட்டு டேடா அப்படியே அவரோட லேப்டாப்பை பாட்டப்படியே இருக்கிறத நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு என்ன தேவன் பாட்டுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லைட்டாக எட்டி பார்ப்பாரா. இந்த மாதிரி எட்டி பார்த்தா அந்த லேப்டாப் அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுறாரு. டே மச்சான் இதெல்லாம் உனக்கு ஓவராக தெரியல, எதையோ பார்க்குறேன் பட் பக்கத்தில் வந்தால் க்ளோஸ் பண்ணுற, என்னடா என்ன ஏதோ தப்பாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜிமினா பேசுனா தப்பாக இருக்குடா, நீ பண்ணுறதெல்லாம் பார்க்க சொல்ல தப்பாக தாண்டா தெரியுது, என்னடா பண்ணிகிட்ருக்க, என்னத்தை மறைச்சிட்ருக்க, இரு ஜங்குக்கிட்ட சொல்கிறேன் டாய் அப்புறம் என்ன அவனுங்க காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் லேப்டாப்பை க்ளோஸ் பண்ண மாதிரி கொண்டு வந்த அந்த லேப்டாப்பை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ஜிமினாட்ட காட்டவும் ஜங்குக்கோட ஃபேஸ் தெரியுது. உன் லேப்டாப்பில் என்னடா ஜங்குக்கோட ஃபேஸ் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்கில் ஜிமினா இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் ஒரு ப்ரேஸ்லெட் நம்ம டேட்டா வேர் பண்ணி விட்ருக்காரு. அது ஆசையாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு. ப்ரெசன்ட் மட்டும் இல்லை, அதில் ஒரு சிப்பு இருக்குது, கேமராவும் இருக்குது. பட் அது பாவம் நம்ம ஜங்குக்கு தான் தெரியல. இப்போ என்ன புரியுது, எப்படிடா நீ கரெக்டாக ஜங்குக்கு சேவ் பண்ணதுக்கு அந்த பிளேஸுக்கு எங்களுக்கெலாம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீ என்றானான்ட்டு. அப்போது அவன் ஹேண்ட்ஸில் இருக்கிற அந்த ப்ரேஸ்லெட்டில் நீ ஒரு டிஃப்ரெண்ட்டான சிப்பையும் கேமராவையும் பொருத்தி வச்சுருக்க. ஆமாம், அவன் எந்த லொக்கேஷனில் எங்கே எப்படி இருக்கானுங்கிறது எல்லாம் எனக்கு தெரியணும். அதுக்கு தான் அந்த ப்ரேஸ்லெட் நான் ரெடி பண்ண ப்ரேஸ்லெட். என் ஜங்குக்கு 24 ஹவர்ஸும் என்னோடய ஐஸ் பார்த்துட்டே இருக்கணும், அதுக்காக நான் ரெடி பண்ணது. அதனால தான் என் ஜங்குக்கு என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவன் என்கிட்ட சொல்லதுக்கு முன்னாடி எனக்கு தெரிய வந்துடும். ஆமாம், அந்த பிளேஸில் ஒரு பர்சன்ட் என் ஜங்குக்கு இடித்த பொசிஷனில் போனாங்க. பட் அந்த பர்சனோட ஃபேஸ் சரியாக கவர் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட இந்த மாதிரி சொன்னாடே. அத்தனை பீப்புள்ஸ் இருக்கிற பிளேஸில் ஒரு பர்சன்ட் இடிச்சிட்டு போனதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் ஆக்காதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு
ஜங்குக்கு சைட் அடிச்சுட்டு காணும். இந்த ஃபைலெல்லாம் செக் பண்ணி பாரு, மேம் உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்கங்கிற மாரி தியா அவனை மீட் பண்ணதா இன்னைக்கு நைட் வர சொல்லியிருக்காங்கங்கிற மாரி சொல்லவும், சரி ஓகேங்கிற மாதிரி அப்படியே லேப்டாப்பை ஓப்பன்லேயே இருக்குது. லேப்டாப்பை பாட்ட பொசிஷன்லேயே ஃபைலை பாட்டா, டேய் மச்சான் டாய் ஒர்க்கே என்னால் பார்க்க முடியும், என் ஜங்குக்காவே என்னால் கேர்ஃபுல்லாக பார்க்க முடியும். சரி எதையோ பார்க்குறேனுங்க ஒர்க்கை கரெக்டாக ஃபினிஷ் பண்ணால் சரிதான் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜிமினா அப்படியே நேராக அவரோட சீட் இருக்கும். டேக்கும் ஜிமினாவுக்கும் ஒரே ரூம் தான். ஆனால் டேயோட சீட் வந்து ஹையர் பொசிஷனில் இருக்கிற பர்சன்ஸ் உட்கார்ற மாதிரி சீட்டாக இருக்கும். ஜிமினாவுக்கு அதுக்கு கொஞ்சம் தூரத்தில் நார்மல் ஷீட். ஓகே, அதே ரூமில் தான் 2 பேர் இருப்பாங்க. அதுக்கு வெளியே இருக்கிற ரூமில் தான் மற்ற போலீஸ் ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தான். ஜிமினாவே அவருக்கு கொடுத்த ஒர்க்கெலாம் பண்ணிகிட்டு இருந்தான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு நம்ம விமின் 2 பேருமே டியாவை மீட் பண்ணேன். டியா சொன்னேன் அந்த ஃபுட் ஷாப்புக்கு போகிறாங்க, இந்த மாதிரி பண்ணேன். டியா தான் கரெக்டாக டே நோட் பண்ணிவிட்டு, நீ சொல்லாமல் கொள்ளாமல் அந்த மற்ற பர்சன்ஸையும் கில் பண்ணிட்டு என்கிட்ட நீங்கள் தானே மேம் சொன்னீங்க, பர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு எல்லா ஒர்க்கையும் என்னால் பண்ண முடியாது. இப்போ கூட இதே பிளேஸில் என்ன அட்டாக் பண்ண எத்தனையோ பர்சன்ஸ் வரலாம். ஏன் என் ஹேண்ட்ஸில் இருக்கேன் அந்த 20 பர்சன்ஸில் ஏதாவது ஒரு டீம் என்ன அட்டாக் பண்ண வரலாம். அட்டாக் பண்ண வர பிளேஸ் இல்லை மேம், என்ன இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, நான் இப்படிலாம் பண்ண போகிறோம்ங்கிற மாதிரி உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்குள்ளே அவங்க என்னை கேள் பண்ணிட்டு போயிடுவாங்க. எனக்கு நீங்கள் ஒர்க்குக்கு ஓகே சொல்லிட்டீங்க. நான் எந்த டைட்டில் எப்படி எத்தனை பர்சன்ஸ் எப்படி கில் பண்ணுவேனுங்கிறது அது என்னோடய சாய்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு, டே அவங்க நம்ம ஹையர் ஆஃபீஸர்டா, என்ன மாதிரிடா பேசிகிட்டு இருக்கலாம், ஹவுஸில் இருக்கிற எல்லா பர்சன்ஸ்கிட்டையும் பேசுகிற மாதிரி இல்லை அவங்கக்கிட்டையும் பேசுகிறான்ங்கிற மாதிரி டேயை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்தேன். டே வந்து ஜிமினாவை புஷ் பண்ணி சேரில் உட்கார வச்சபடி மேம் கிட்ட அதோட டியா கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி லியோட பாடி கார்டில் லெஃப்ட் ஹேண்டட் தான் நான் கில் பண்ணியிருக்கேன், ரைட்டு ஹேண்டுன்னு இருக்கிறான், பர்சனல் பாடி கார்டுன்னு ஒரு பர்சன்ட் இருக்கிறான், அது போட்டதுன்னு இன்னும் 20 பர்சன்ட்ஸ் இருக்காங்க. நான் எல்லாருமே ஃபினிஷ் பண்ண திங்க் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பர்சன்ட் இந்த கிளப்புக்கு வருவாங்க. இந்த 2 டீமே இந்த பிளேஸில் ஏதோ டைப் மீட்டிங் வைக்கிறாங்க. அதே பிளேஸில் நான் அந்த மற்ற பர்சன்ஸையும் ஃபினிஷ் பண்ண போகிறேன். மற்ற பர்சன்ஸையுமா? எத்தனை பர்சன்ஸோ உன்னோட ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன்? 5 பர்சன்ஸ் மட்டும். இது உன் டீமில் இருக்கிறாங்களே அந்த 5 பர்சன்ஸுமா? ஏன் அந்த 5 பர்சன்ஸ் போட்டாட்டுன்னுக்கிறீங்களா? இல்லைடா, 2 டீம்னுங்கிற கண்டிப்பாக எப்படியும் அந்த பிளேஸில் ஒரு 100 பாடி கார்ட்ஸ் கிட்டேயாவது வந்துடுவாங்க. நீங்கள் 5% to 7% என்ன பண்ணுவீங்க? நாங்கள் எல்லா டீமே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி டே சொன்னால், ஐயோ எல்லாத்தையும் டபுள் மீனிங்காகவே பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை நோட் பண்ணபடி ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹையர் ஆஃபீஸர்லாம் என்னமோ பண்ணிக்கு ஜிமினா கொஞ்சம் நர்வஸாக இருந்தா. உன்னோட டைரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குட்டே, பட் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, கேர்லெஸ்ஸாக இருந்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீ என்ன ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு முன்னாடியே அலர்ட் பண்ணிடு, அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி நான் அந்த ப்ராப்ளம் இல்லாதபடி என்னால் பண்ண முடியுங்கிற மாதிரி இப்படி பேசுகிறத கேட்டு, சரி நெக்ஸ்ட்டு ஒர்க்கில் இருந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி டே அப்படியே அங்கேருந்து ஜிமினா நோட் பண்ண போயிடு, வாடா டைம் ஆயிடுச்சு, டே மச்சா ஒரு காஃபி கூடவா கிடைக்காட்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், காஃபி முக்கியமாக எனிமி பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணுறது முக்கியமாக? ஃபைட்டு தான் முக்கியம், பட் பசிக்குதே, வா உனக்கு கிளப்பில் ஏதாவது வாங்கி தரேங்கிற மாதிரி டே அங்கேருந்து ஜிமினாவை கூட்டிகிட்டு போனான். மட்டும் டீயா நோட் பண்ணிவிட்டு, எந்த அளவுக்கு இப்படி பேசிட்டு போகிறாங்க, நீங்கள் பாட்டுட்டு இருக்கிறீங்களே டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ சொன்ன மாதிரி தான் எனக்கு என்னோடய ரிவெஞ்ச் எண்டாகணும், அதுக்கிட்டே அவனோட பிளேஸில் நான் ஃப்ரீடமாக தான் விடணும், அவனோட ஃப்ரீடம் என்னோட ரிவெஞ்சுக்கான கிஃப்ட், அதனால இதை நீ கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசினா. இப்போ காரில் தான் நம்ம விமின் 2 பேருமே வந்துட்டு இருந்தா. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் நேராக ரூமுக்கு வந்துட்டார். ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு ரெஸ்ட் ரூமுக்கே போகிறாரு. இந்த மாதிரி போனால் இந்த மூமெண்ட்டை மொத்தத்தையுமே நம்ம டே நோட் பண்ணால் கரெக்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிற பிளேஸில் அவர் யூஸ் பண்ணுற ஜுவல்ஸு, இயரிங்கு, செயினு, ப்ரேஸ்லெட், டேயோட ப்ரேஸ்லெட் மட்டும் கொண்டு எல்லாத்தையுமே அப்படியே கலட்டி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறாரு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆனால் டேக்கு நல்லாவே புரியுது, ஏன்னா ப்ரேஸ்லெட் இன்னொரு ப்ளேஸில் மூவ் ஆன் ஆகிருக்குன்னா ஜங்குக்கு ஹவுஸ்க்கு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம ஜங்குக்குமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ண பொசிஷன்லேயே ப்ரேஸ்லெட்டை இப்போ வேர் பண்ணலாம், அவருக்கு மறந்து போச்சு. அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக ஜங்குக் பெட்டில் வந்து உட்காந்த பொசிஷன்லேயே காலேஜ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. என்னடா ஒரே பிளேஸில் இன்னும் ஜங்குக் இருக்கிறானா என்ன அப்படிங்கிற மாதிரி லைட்டாக டவுட் ஆகி
ஒருவேளை பிரேஸ்லெட்டை கழட்டி வச்சிட்டானா, இல்லை அவன் ரெஸ்ட் ரூமில் எதுவும் அவனுக்காகி மயக்கத்தில் எதுவும் விழுந்துட்டானா, ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு லைட்டாக பட்டத்தில் நம்ம ஜொங்குக்கோட நம்பருக்கு கால் பண்ணவும் ஜொங்குக்கு அப்படியே அந்த காலை பிக் பண்ணபடி, சொல்லுமாம்மா என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால், நீ எங்கே இருக்கிற முதல்ல? ரெஸ்ட் ரூம்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்க, இன்னும் ரெஸ்ட் ரூம்குள்ளே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு எதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாரி கேட்டால், ரெஸ்ட் ரூமுக்குள்ளையா, நான் பெட்லலாம் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி சொன்னால், என்ன பெட்ரூமில் இருக்கியா, பெட்டில் இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரிட்டே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால், நான் இவ்வளோ நேரம் ரெஸ்ட் ரூம்லாட்டா இருந்தேன்னுக்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இப்படி கேட்க, இல்லை நான் வந்து மாமிட்ட பேசினேன், ஜங்குக்கு ரூமுக்கு போனால் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்ருக்கான்னு சொன்னாங்க, அதான் நீ கால் பிக் பண்ணலன்னொன்னே ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்கியாங்கிற மாதிரி கேட்டேன். ஓ அப்படியா, நான் ரூமில் தான் இருக்கிறேன். சரி, நான் கொடுத்த ப்ரேஸ்லெட் எங்கே அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ப்ரேஸ்லெட்டை கேட்கவும், அப்புறம் என்ன ஹேண்ட்ஸை நோட் பண்ணுறாரு. அச்சோ அது ரெஸ்ட் ரூமில் இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லவும், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் ஜங்குக், நான் கொடுத்த திங்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோ, அதுலேயும் முக்கியமாக எதுவும் ஹேண்ட்ஸை விட்டு ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம்ல, எதுக்கு பண்ணிட்டுறேன், ஃப்ரெஷ்ஷாக பானையை போட்டு மாட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு போட மறந்துடுச்சு, அதுக்காக இந்த மாதிரி திட்டுறியா? டே அங்கா நீயே அதில் கேமரா இருக்குது அது இருக்குன்னு அவன்கிட்ட காட்டி கொடுக்காட்டடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அப்படியே நம்ம டேக்கு சிக்னல் கொடுக்கவும், சரி நீ அதை எடுத்து வேர் பண்ணிக்கோ ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த காலை கட் பண்ணால் ஜங்குக்குமே லைட்டாக டவுட் ஆகுது. நேராக வராரு ரெஸ்ட் ரூம்குலேருந்து அதை எங்கே கழட்டி வச்சாரோ அந்த பிளேஸ்லேருந்து எடுத்து திரும்பவும் ஹேண்ட்ஸில் மாட்டின பொசிஷன்லேயே வந்து பெட்டில் உட்காட்டாரு. எப்படி மாமாவுக்கு இந்த ரூம்குள்ளே இல்லாமலேயே இங்கே நடக்கிறதுலாம் தெரியுது, ஒருவேளை மாமா கேமராட்டும் ரூம்குள்ளே வச்சுருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலேஜ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர் டக்குன்னு எழுந்தோம் அங்கே இருக்கிற பிளேஸ் மட்டுட்டு தேடிட்டு இருக்காரு. எங்கேயாவது இங்கே கேமரா நம்மளை செக் பண்ணி பார்த்துட்ருக்கிறதுக்கு கேமரா எங்கேயாவது வச்சுருப்பாரோங்கிற மாதிரி சுற்றி எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தேடிட்டு இருந்தா ஆனால் பட் அந்த கேமரா ஜங்குக்கோட ஆன்சரில் தான் இருக்கணுங்கிறது ஜங்குக்கு தான் தெரியல. ரொம்ப டயர்டாகி எங்கேயும் எதுவும் இல்லையடா அப்படிங்கிற மாதிரி பெட்டில் வந்து ஸ்லீப் பண்ண படுக்கவும் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நக்கலாக சிரிக்கிறாரு. உண்மையிலே உன்னோட பிரெயின் மாமா மாதிரி தான் நல்லா ஸ்மார்ட்டாக ஒர்க் ஆகுது. எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறியா நீ, பட் உன் மாமே உன்னை விட ப்ரில்லியண்ட் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சிரித்தபடியே கரெக்டாக இந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகிறாங்க. கிளப்பில் கரெக்டாக ஜிமினாவும் மாஸ்க்கு கவர் பண்ண அப்படின்றா அதே பிளேஸில் அந்த 5% என்ட்ராகிறாங்க. அவங்க ஃபேஸில் இப்படி மாஸ்க்கு கவர் பண்ண பொசிஷன்லேயே தனியாக பிரிஞ்சு போய் உட்காந்துருந்து ட்ரிங்க் ஆர்டர் பண்ணுறாங்க. பட் குடிக்கல, ஆர்டர் பண்ணி விட்டுருப்பாங்க ஹேண்ட்ஸில் இந்த மாதிரி விட்டுருந்தேன். அதே பிளேஸில் 2 மாஃபியா டீமில் உள்ள பர்சன்ஸ் என்ட்ராகிறாங்க. டையப்புக்கான அந்த ஒர்க் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த பிளேஸில் தான் எங்கிட்ட இந்த பீப்புள்ஸ் இருக்காங்க, பட் இவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, இருந்தாலும் இவங்களை இந்த பிளேஸ்லேருந்து தப்பிக்க விட முடியாது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாரி கேட்கவும், அவங்க டைப் பண்ணுற பிளேஸ் வந்து 2nd ஃப்ளோர் தானே, 1st ஃப்ளோரில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாரையுமே நம்ம வெளியே அனுப்பிடலாம், இங்கேயும் ஏதாவது பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க, பாடி கார்ட்ஸ் இருந்து செக் பண்ணிட்டு இருந்தா அலர்ட் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இவங்க 7 மெம்பர்ஸும் மாட்டி பேசிக்கிட்டு இருந்தா டைம் ஓவர் ஆகிட்டுருக்கு, அவங்க டைப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரூமுக்கு வெளியே இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் நோட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி சொல்கிறான். இதுக்கு மேலே நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்த போலீஸ் ஆஃபீஸரை நோட் பண்ணிவிட்டு இப்போவே நீ அந்த பர்சன்ட்டை ஷூட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லாருமே ஷாக்காண்ணா, ஜிமினாடா ஏன்டா டக்குன்னு ஷூட் பண்ண சொல்கிற, வேறு ஏதாவது ப்ராப்ளம்டா என்னடா பண்ண, ப்ராப்ளம் மரணங்கிட்டுன்னு ஷூட் பண்ண சொல்கிறேன், கரெக்டாக நீ அதில் அவனோட பர்சனல் பாடி கார்டை பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணுங்கிற மாதிரி 2 பர்சன் வந்திருப்பாங்களா, அதில் ஒரு பர்சனோட பாடி கார்டை ஷூட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பர்சன்ட்டை அப்படி டோருக்கு வெளியே நின்ன பொசிஷன்லேயே பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ணால் கங்க்ராட்சி பண்ணபடி இந்த ஹேண்ட் ஷேக் பண்ணோம்ல அந்த மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ண பொசிஷன்லேயே உங்களோட டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி டையப்புக்கு ஓகே பண்ணபடி அவங்க 2 பேரும் அப்படி அவங்கவுங்க சோஃபாவில் வந்து உட்கார வேண்டா, அவங்க பக்கத்தில் இருந்த பாடி கார்டில் ஒரு பர்சன் ஷூட் ஆகி டெட் ஆகிறத பார்த்துட்டு
என்ன திமிரு இருந்தா என்ன நீ டையப்புக்கு கூட்டிகிட்டு வந்து என்ன மாதிரி என்னையே அட்டாக் பண்ண பாட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி இந்த பர்சன் ஷூட் பண்ணதுக்கு அவங்க ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸ் கிட்ட பேச அவன் வந்து எனக்கு இது எதுவுமே தெரியாது இங்கே என்ன நடக்குன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லவும் என்ன ஏமாற்றியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இழந்த வேகத்திலேயே அவன் பாடிகார்டில் 2 பர்சன்ஸை ஷூட் பண்ண கொஞ்சம் ஹவர்ஸில் அவங்களுக்குள்ளேயே ஃபைட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் இதை அந்த போலீஸ் ஆஃபீஸர் நோட் பண்ணிவிட்டு என்னடா நம்மடா கன் ஷூட் பண்ணி பெரிய ப்ராப்ளம் பண்ணலான்னு பார்த்தா இவங்களே ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி நோட் பண்ணால் அந்த பிளேஸில் ஆப்போசிட் பர்சன்ஸ் அண்ட் டையப்பாக வந்தவங்களே எனிமியாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு அந்த பர்சனோட ஹெட்டும் இந்த பர்சனோட ஹெட்டுமே கன் ஷூட் பண்ண பொசிஷனில் ஒரு 10 பர்சன்ஸோடு அப்படியே வெளியே என்ட்ராகிறாங்க.